புரியல? ஓ மகனை போட்டு தள்ளிடுவேன். உன் சொத்தை பார்ட்டிஷன் பண்ணி வை. ஹலோ ஹலோ, இவன் யாரா இருக்கும்? இது என்ன புது கதையா இருக்கு? இந்த ஃபாதர் மொபைல் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்க. இவர் எங்கேயாவது ரகசியத்தை லீக் பண்ணிட்டாரா? குரு குரு. டாடி சொல்லுங்கப்பா. அன்னைக்கு கேட்க மறந்துட்டேன். ஃபாதர் உன்னை பார்க்க ஆபீஸ்க்கு வந்தாரா? நோ டாட். சரி நீ போ. ஒரு நிமிஷம். கொஞ்ச நாளைக்கு நீ எங்கே தனியா வெளியே போக வேண்டாம். டாட் என்ன சொல்றீங்க? காரணம் இருக்கு. போகாதன்னா போகாத. அப்பா காஃபி. அம்மா சைத்தன்யா. என்னப்பா? என்னோட கொலிக்கு ஒருத்தர் காலையில போன் பண்ணியிருந்தாரு. என்ன விஷயமா? அந்த பையன் சவுதி அரேபியால இருக்கானா. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நான் என்ன கிணறுகளை பாத்துட்டு இருக்கணுமாப்பா? ஐயோ, என்னம்மா இது? இந்த வயசுல இவ்வளவு கோபம் வருது உனக்கு? பிபி ஏதாவது இருக்கா என்ன? ஐயோப்பா, எனக்கு இனிமே நீங்க மாப்பிளையே பார்க்க வேணாம். ஏமா? முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்ன? எனக்கு வர மாப்பிளை எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். ஐயோ, அது அப்படித்தானம்மா. உனக்கு பிடிச்சவனை நான் கட்டி வைக்காம பின்ன எனக்கு பிடிச்சவனைய நான் உனக்கு கட்டி வைப்பேன்? ஃபுல்லா கேளுங்க. சரி சொல்லுமா. ரெண்டாவது கண்டிஷன், அவ லோக்கல்ல இருக்கணும். நான் நினைச்ச அடுத்த 10வது நிமிஷம் எங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஓடி வந்துடணும். வெரி குட் வெரி குட். மூணாவது கண்டிஷன் ஏதாவது இருக்கா? இருக்கு. என்ன அது? அந்த வீட்ல என்ன கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்க கூடாது, என் புருஷனை தவிர. அத மட்டும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஏன்பா? ஒரு வீடுனாலே அட்லீஸ்ட் அப்பா அம்மான்னு யாராவது ஒரு பெரியவங்களாவது இருந்தாகணும். அதுலயும் அம்மாவை விட அப்பா மாப்பிளைக்கு இருந்தே ஆகணும். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கெல்லாம் கரெக்டா வர்ற ஆளையே நாம தேடுவோம்மா. இவீதுக்கு போன் பண்றான். என்னாச்சுமா? ஒண்ணு இல்லப்பா. அப்ப யாருமா போன்ல? யாரும் இல்லப்பா. எங்க போன கொடு. குடுமா, பயப்படாத. யாரு இது? குருதாஸ் நம்பர் தானே? ஆமாப்பா. அவன் போனை பார்த்து நீ ஏம்மா பயப்படுற? ஆன் பண்ணி பேசு. ஸ்பீக்கர் ஆன் பண்ற, பேசு. ஹலோ. என்ன சைத்தான்யா, போன் பண்ணா ரிசீவ் கூட பண்ண மாட்டியா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன விஷயம் இருக்கு? நிறைய இருக்கு. போன்ல சொல்ல முடியாது. நேர்ல வரியா? நான் இதுக்கு வரணும்? எதிர்கேள்வி எல்லாம் வேணாம், நீ வரணும், அவ்வளவுதான். நான் என்ன உன் அடிமையா? நான் வரமாட்டேன். என்னோட விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் வெளியில சும்மா விட்டதில்ல. நாளைக்கு 8 மணிக்கு நீ என்ன சந்திக்கணும். இல்லனா விளைவுகள் விபரீதமா இருக்கும். ஹலோ. என்னம்மா இதெல்லாம்? இப்படி அவன் மிரட்டுற அளவுக்கு விஷயம் என்ன நடந்துச்சு? அப்பா ஒருத்த வீட்டுல இருக்க, இதெல்லாம் சொல்றது இல்லையா? சாரிப்பா, அது வந்து
அவன் இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணா நாம 2 பேரும் போய் அவனை சந்திக்கலாம். சரியா? ஓகேப்பா. இந்தா சைத்தன்யா. சைத்தன்யா. ஹலோ மேடம். எஸ், சாரி வில்லியம்ஸ். இந்தா. நான் வரேன். ஒரு நிமிஷம் உட்காரு சைத்தன்யா. ஏன் வில்லியம்ஸ்? உட்காருன்னு சொல்றல்ல, உட்காரு. முகத்துல மெலிசா ஒரு சோகம் தெரியுதே, ஏன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. என்னடா ஆபீஸ்ல கொலிக்கா 1 வருஷம் பழகுனா இப்ப லீவு கிடைக்கும் போது என் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ்ல எல்லாம் வீட்டுக்கு வந்து கையெழுத்து வாங்குறீங்கன்னு ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? சேச்சே, என்ன வில்லியம்ஸ், என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா சொல்றவ. பின்ன ஏன் முகத்தை இப்படி வச்சிருக்கீங்க? அது ஒரு பெரிய கதை. சரி, என்ன சொல்லுங்க. வேலையில சேரும்போது எம்டி என்கிட்ட உங்க ஹாபிஸ் என்னன்னு கேட்டாரு. சரி. நான் உடனே மியூசிக், செஸ்ன்னு எல்லாம் சொல்லாம பில்டப்பா பெயிண்டிங் பண்றது, ஆர்டிஸ்டிக் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டேன். அதனால என்ன? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப நம்ம எம்டியோட பொண்ணு புதுசா ஏதோ காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்களாம். சரி. அதோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்ட் பண்ணணுமா. சரி. இன்னைக்கு கூப்பிட்டு என்கிட்ட 4 படம் கொடுத்து லைன் ஸ்கெட்ச் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டா. அதுவும் நாளைக்கு காத்தாலே வேணுமா. அதுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இது வரைக்கும் நான் பிரஷ்ஷ கூட பிடிச்சது கிடையாது. நான் எப்படி வரையறது? அதுக்கு என்ன, யாராவது ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுத்தா வரைஞ்சு தர போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டேன். அவங்க ஆர்டிஸ்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. அவருக்கு ஃபோன் போட்டா அடுத்த மாசம் 19ஆம் தேதி தான் அவருக்கு மூடு வருமா. என்ன சிரிக்கிறீங்க? இல்ல, கற்பனை வளம் கம்மியா இருக்கிற சில பேரு அப்படித்தான் இன்னும் சொல்லிட்டு திரியறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்னத்த சொல்றது? என்னோட ஆர்ட் வரையறதுக்கு பிரஷும் பெயிண்டும் கையும் முனையும் தான் வேணுமே தவிர மூடு தேவையில்லை சார், தேங்க்ஸ்னு வச்சிட்டேன். வெல் செட். இப்ப என்ன பண்ண போறீங்க? ரிசைன் பண்றதுக்கு ஒரு லெட்டர் எழுத போறேன். ஐயோ, ஏன் அந்த டிசிஷனுக்கு போறீங்க? வேற என்ன பண்றது? இப்பவே வேணும்னா நான் வரைஞ்சு கொடுக்கட்டுமா? சும்மா விளையாடாதீங்க. ஒரு நிமிஷம் வாங்க. வாங்க. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.